தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும் தூபம் கமழ துயிலனை மேற் கண் வளரும் தூபம் கமழ துயிலனை மேற் கண் வளரும் மான் மகளே மாமீரவளை எழுப்பீரோ மகள்தான் மாமீரவளை எழுப்பீரோ மகள்தான் உமையோ செவிடோ அனந்தலோ உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெரும் துயில் மந்திர பட்டாளோ ஏம மந்திர பட்டாளோ மாமாயன் மாதவ வைகுந்தன் என்று மாமாயன் மாதவ வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவிழேலோத்யம் பவாய் நாமம் பலவும் நவிழேலோத்யம் தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப் பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்த நென்னென்னு நாமம் பலவும் நவின்னேலோர் எம்பாவாய். ஆச்சரியமான ஒரு பாசுரம். ஆண்டாள் தனக்கு ஏற்பட்ட பகவத் அனுபவம் தோழிகளுக்கும் இருக்க வேண்டும், அங்க இருக்கக்கூடிய ஆய்ச்சேரியிலிருந்த அத்தனை பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நல் நோக்கத்தோடு செல்கின்றாள். உள்ள இருக்கக்கூடிய பெண் தனக்கு உறவு வேற, an added advantage, in many cases disadvantage as well. இந்த இடத்துல அட்வான்டேஜா பார்க்குற ஆண்டாள். அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறா, எப்பேற்பட்ட வீடுங்கிறா. தூமணி மாடத்து, மணி மாடத்து, மணிகள் பொருந்திய மாடம் வீடு.
தூமணி மாடத்து, தூய்மையாக இருக்கக்கூடிய மாடம் அப்படின்னா ரொம்ப சுத்தமா இருக்கோ வச்சுக்கலாம். சுத்தமா தான் இருந்திருக்கும். ஸ்வச்ச பாரத்லாம் அந்த காலத்துல வேண்டவே வேண்டாம், அவ்வளவு சுத்தமா வச்சுப்பா. அது மட்டும் இல்ல, தூமணி மாடத்து அப்படின்னா குற்றமற்றதாக இருக்கக்கூடிய மணிகள் பொருந்திய மாடம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, அந்த வீடை சுத்தி பார்த்தேன்னா மணிகள் பொருந்தி இருக்கா, அந்த மணி அத்தனை ஜாஜ்வல்யமா இருக்கு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, இது சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கேரளத்துல நம்ம மலைநாட்டு திவ்யதேசங்கள், ஆழ்வார் அனுபவித்த அத்தனை திவ்யதேசங்களுக்கு போகலாம்னு போனா சாயங்கால வேளை அழகா கோவில் அம்பலத்தை சுத்தி அவ்வளவு விளக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 1,00,000 விளக்கு கூட இருக்கும். அதை டக்கு 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 டக்குன்னு திரி போடுவா. அதுல ஒரு சொட்டு அழகா எண்ணெய் குத்துவா, ஏத்துவா. பாருங்க, அத்தனை அழகா இருக்கும். சுத்தி ஒரே மாதிரி எரியும் அந்த விளக்கு. நம்ம வீட்டுல ஒரு விளக்கை ஏத்துறதுக்குள்ள போரும் இருது. இங்க பார்த்தேன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூய்மை பொருந்திய மணிகள் அப்படின்னா என்ன? பெரியோர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அவ்வோ காலத்தில் வைரத்தில் ஏதேனும் ஆபரணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், ஒன்று தோடு, இல்லாட்டா மூக்குத்தி, இல்லாட்டா முல்லாக்கு, இல்லை பேசரி, இல்லாட்டா அட்டிகை, வங்கி, ஒட்டியானம், எதை பண்ணணும்னால என்ன பண்ணிடுவானா, வைரத்தை ஆசாரி கிட்டேருந்து வாங்கி வீட்டில் வச்சுருவா. ஒரு 5-10 நாள் பாப்பா. சுபமான நிகழ்ச்சிகள் கேட்டு நடந்து விட்டால், ஓஹோ வைரம் வந்த வேலை நன்னா இருக்கு, வைரத்தை கட்டி உள்ளாம்பா. ஏதோ அசுபமான சில செய்திகள் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, வைரத்தை திருப்பி கொடுத்துருவா. இப்ப என்ன சொல்லுவா, தோஷம் பொருந்திய கல்லு அப்படின்பா. ஆனா ஆண்டாள் பார்த்த பெண்ணின் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, உள்ள இருக்கக்கூடிய கல்லும் சரி, வெளியில இருக்கக்கூடிய கல்லும் சரி, குற்றமற்றதாக இருக்கக்கூடிய தூய்மை பொருந்திய மணிகள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. சரி, வீட்டு கதவை சாத்தி தானே வச்சிருப்போம். ஆண்டாளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, கதவுக்கு வெளிப்புறத்தில் 2 பக்கமும் திண்ணையில ஏறி பார்த்தா ஜன்னல், ஜன்னலில் ஓட்டை, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அழகெல்லாம் தெரியுது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. தூபம் கமழறதுக்கு பார்க்கணும்னு அவசியக்கத்தையோ, நல்ல தூபம் ஏற்றி வச்சிருக்கா, வாசனை நன்னா மூக்க தொலைக்கிறது. அதனால தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும். அப்பேற்பட்ட உயர்ந்த படுக்கையில் சயனித்து சேவை சாதிக்கக்கூடிய பெண்ணே, துயில் அணைமேல் கண் வளரும் மாமான் மகளே. நீ யார் தெரியுமோ? எனக்கு உறவினர். அதனால மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அப்பேற்பட்ட கதவு, கதவுல கூட மணிகள் பொருந்திருக்கேன், நீ எவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும். மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ. ஏண்டிமா, இந்த பெண்ணை பெத்தவளே, நீ தானே கூட இருக்க, மாமீர் அவளை எழுப்பீரோ. ஏண்டிமா, மாமி எழுப்ப மாட்டியோ இவளை? மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ. இவ்வளவு கத்தி 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 வீட்டு வாசல்லேருந்து பேசிட்டு இருக்கேன், ஊமையோ, பேச தெரியாதோ உன் பொண்ணுக்கு? ஊமையோ, ஊமைங்கிறது அப்புறம் இருக்கட்டும், ஏன்னா காதுல விழுந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப செய்கையில கூட அந்த பொண்ணு காமிச்சுடலாமோனோ? இல்ல அன்னி செவிடோ. ஒருவேளை காதிலே விழாதோ என்னவோ. அதனால காதிலே விழாதபடியால் தான் இவளுக்கு ஒண்ணு காதலையும் கேட்கல, பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. ஊமையோ, அன்னி செவிடோ, அனந்தலோ, ஒருவேளை கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லையோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. ஓஹோ, இப்படி இருக்கும் போல இருக்கு. நேத்து முழுக்க நன்னா இருந்திருப்போ, ஏதோ பேய் பிசாசு பிடிச்சுடுத்து போல இருக்கு, அதனால இந்த அனுபவத்தில் இருக்கின்றார்களோ? அப்படி இல்லை, பகவத் அனுபவம் இருந்திருக்கும். நேத்தி வரைக்கும் ராமாயண நமாகம் கேட்டு முடிச்சிருப்போம், பாகவத சப்தாகம் கேட்டு முடிச்சிருப்போம். ராமானுபவத்திலும் கிருஷ்ணானுபவத்திலும் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாகவதோத்தம ஸ்திரீ உறங்கியிருப்பள். அந்த மந்திரம் பட்டவளோ இவள்? மந்திரப்பட்டாளோ, பெருமாள் என்னும் மந்திரம் பட்டவளோ, அந்த மயக்கத்தில் இருக்கின்றாளோ? அதனால ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மாமாயன், சாதாரணப்பட்டவனா சேவிக்க போறோம். 5வது பாசுரத்துல எடுத்தா மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை. இந்த இடத்துல பார்த்தா மாமாயன், அவன் ஒவ்வொரு லீலா சேஷ்டித்தையும் பண்ணின்னு பார்க்க போனா மாயன் அல்ல, மாமாயன், ஸ்டார் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப நன்னா பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோ, எல்லாரும் விசில் விசில் ஊதினா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆறா மாதிரி இந்த இடத்த சொன்னார். மாமாயன் மாதவன். இவன் யாரு? தவன், வீட்டுக்காரர். யாருக்கு? மா என்கின்ற மகாலட்சுமிக்கு தவன். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு. இவன் சாட்சாத் யாரு? வைகுண்டத்துக்கு அதிபதி. அதனால மாமாயன் மாதவன், இகலோக சௌக்கியத்தோடு இருக்கக்கூடிய ராமனோ கண்ணனோ. மாதவன் என்கின்ற வார்த்தை ராமனுக்கு எப்படி பொருந்தும்? ஸ்ரீமத் ராமாயணத்தில் தொடக்கத்தில் வேடுவன் சபிக்கின்றான்.
மானிஷாத யத் பிரதிஷ்டாந்த்வம் அகமசாஸ்வதி சமாக யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோகிதம். நல்ல மா நிஷாத, மா என்னால் மகாலட்சுமி, நிஷாத அருகே இருக்கக்கூடியவன், மா நிஷாத மகாலட்சுமியின் அருகே இருக்கக்கூடியவன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். அவன் பிறந்தது ராமனாக. ராமன் வேறல்ல, மானிஷாதன் வேறல்ல, அதே சமயத்தில் மாதவன் வேறல்ல. கண்ணன் யாரு? அவன் வங்கக்கடல் கடைந்த மாதவன் கேசவன். நல்ல ஸ்ரீ மகாலட்சுமி என்கின்ற ருக்மிணி பிராட்டிக்கு அருகே இருக்கக்கூடியவன். நால மாமாயன், மாதவன், வைகுந்தன், இந்த வைகுண்டத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன். வைகுண்டத்துக்கு தான் அதிபதியோ? இந்த லோகத்துக்கு பொன்னுலகாளீரோ புவனமுழுதாளீரோ குறுகினங்காள். இரண்டு விபூதிகளுக்கும், லீலா விபூதி, நித்திய விபூதி, அந்த வைகுண்டத்துக்கும் இந்த பூலோக மண்டலத்துக்கும் நாயகனவன். அதனால வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தை மறுபடியும் பார்த்தால் ஒரு விஷயம் தெரியும். இங்கன்னு பார்க்கலாம். அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. இத்தனை நாளி சாதாரண ஒரு பெண்ணு ஊமையா செவிடா காதல விழலையான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அவ்வளவும் பகவத் அனுபவத்தில் இருக்கின்றாள். ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒரு ஆழ்வாருக்கு சமம். ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு சமம். அதனால நம் பூர்வர்கள் ஒவ்வொரு பாசுரமும் ஆண்டாள் ஸ்வாபதேசமாய் தெரிவிப்பது ஆழ்வாரையும் ஆச்சாரியனையும் தான் என்று தெரிவிப்பார்கள். அதனால இந்த இடத்துல பார்த்தேன்னா ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மந்திரம் வேற எந்த பில்லி சூன்யம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, பகவானுடைய குணானுபவம் என்பதுதான் மந்திரம். ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்னென்னு எவ்வளவு சஹஸ்ரநாமத்திலேருந்து வார்த்தையை எடுத்துட்டா. அதனால இந்த மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னேலோர் எம்பாவாய். இல்ல ஒன்னொன்னா சொல்லிட்டு போனா நாக்குக்கு இனிமை சேர்க்கிறதே, சுகத்தை கொடுக்கின்றதே. நாமம் பலவும் நவின்று, அதை நித்தியப்படி சொல்லிக்கொண்டே இரு. நவின்று ஏலோர் எம்பாவாய். இந்த வெத்தலை பாக்கு போடுறவாளை பார்த்தேன்னா முதல்ல போட்டுட்டு வாயிலேருந்து கொதப்பி எடுத்துட மாட்டா. போட்டு போட்டு அதை மென்னுண்டே இருப்பா. அது மெல்ல 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 தான் அந்த மெதுவா அந்த ரசம் ஏற்படும். அதே விதத்தில் நாமம் பலவும் நவின்று நன்றாக அனுபவித்து பகவத் அனுபவத்தில் ஈடுபட்டால் நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம்பாவாய். அப்பேற்பட்ட பெண்களே கேட்டுக்கொள்ள மாட்டீர்களோ? கண்ணனை எழுப்ப வேண்டாவோ? அதனால நீங்கள் எழுந்து கொள்ளுங்கோள். அதனால இந்த 9வது பாசுரத்துல முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டாள் சம்பந்தமிட்டு கூறுகின்றாள். மாமான் மகளே, மாமீர் அவளை. அதனால மாமா மாமின்னு சொல்லுவதால் உறவையிட்டு சொல்லுகின்றாள். 9வது பாசுரம். 10ல என்ன சொல்ல போறா? நாளைக்கு தானே பார்க்க முடியும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்றேலோ நெம்பாவாய். அப்படிங்கிறது இந்த பாகவதோத்தமர்களை எழுப்பக்கூடிய திருப்பாவைக்கு வசப்பட்ட பாகவதோத்தமர்களுக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி. இதுல 9ஆம் பாசுரம் இது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்கின்ற பாசுரம். பதபதார்த்தத்தை பார்க்கலாம். தூமணி குற்றமற்ற ரத்தினங்களால் செய்யப்பட்ட. இந்த ரத்தினம்னு வந்துருத்துன்னு வச்சுக்கோ. இதுல பல பல வர்ணத்தோடு கூடிய ரத்தினங்கள் உண்டு. சஃபயர்ஸ் உண்டு, எமரால்ட்ஸ் உண்டு, ரூபீஸ் உண்டு, டுபாஸ், அப்புறம் இந்த மாதிரி ரத்னங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் வர்ணத்தோடு கூடிய ரத்தினங்கள். வர்ணம் அற்றதா இருக்கக்கூடிய உயர்ந்த ரத்தினம் தான் வைரம். அந்த காலத்துல நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீள், வைரத்தை ஒரு வீட்டில் ஒரு தோடாவோ ஒரு அட்டிகையாவோ கட்ட வேண்டும் என்றால் வீட்டுக்கு அந்த வைரத்தை அமுச்சுடுவா. ஒரு வாரம் வச்சுட்டு பாருங்கோம்பா. சுபமான நிகழ்ச்சிகள் நடந்தால் அப்படின்னா அந்த வைரம் ரொம்ப சக்தியா இருக்கு, வைரத்தை தோடா அட்டிகையா கட்டலாம். கொஞ்சம் சரியா இல்ல, அசுபமா நடந்துருச்சுன்னா வைரத்தை திருப்பி கொடுத்துருவா. அப்ப என்ன சொல்லுவானா, வைரத்துல தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா குற்றமற்றதாய் தோஷமற்றதாய் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் பொருந்திய. ஏன்னா ஆண்டாள் பாடினா தோஷமே இருக்கக்கூடாதே. அதனால தூமணி குற்றமற்ற ரத்தினங்களால் செய்யப்பட்ட மாடத்து மாளிகையில், அந்த மாளிகை கண்ணன், அந்த கண்ணனை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 9ஆம் பாசுரத்து பெண் ரொம்ப செல்வந்தனான பெண். அந்த வீட்டுல ரத்தினங்கள் பொதிஞ்சிருக்கான். அதனால மாடத்து மாளிகையில் சுற்றும்.
4 பக்கமும் விளக்கு தீபங்கள் எரிய, ஆச்சரியமான தீபங்கள் எரிய. ஒன்னும் ரத்தினங்கள் பொருந்திய வீட்டு வாசலை சுத்தி விளக்கு எரியன்னு வச்சுக்கலாம், ரத்தினங்களே தீபங்களை போல் எரிவதுன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க கேரளத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு அம்பலத்தை சுற்றியும் பெருமாளுக்கு ஸ்ரீவேரி நடக்கும் போது லட்சக்கணக்கான விளக்கு ஏத்துவா, நித்தியபடி ஏத்துவா. என்ன அழகா இருக்கும் தெரியுமோ அந்த கோவில். அப்பேற்பட்ட அந்த மாடத்து மாளிகையில் சுற்றும் 4 பக்கமும் பகவானுடைய அந்த அந்த தேஜஸை காண்பிக்க வேண்டாவோ, சுற்றும் விளக்கு தீபங்கள் எரிய, எரிந்து கொண்டிருக்க. உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கேனே, ஒரு பக்கம் ரத்தினங்கள் இருக்கு, இன்னொரு பக்கம் தீபங்கள் எரியறது. அப்பேற்பட்ட வீட்டில் எரிய தூபம், வாசனை நன்னாவது, வாசனை புகைகள் கமழ, மனம் வீச, நல்ல வாசனையா இருக்கே அப்படின்னு ஆண்டாள் இங்க எடுக்கிறா. அப்பேற்பட்ட தூபம் கமழ, துயில் அணைமேல் கண் வளரும். வீட்டு கதவு தான் சாத்தி இருக்கே, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு? அந்த ஜன்னலில் ஒரு சிறு ஓட்டை, அந்த துவாரம் வழியாக அந்த மாடத்தை ஏறி பார்க்கின்றாள். அங்க வீட்டு வாசலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துவாரம் வழியா போய் பார்க்கறா என்ன இருக்குன்னு. அதனால தூபம் கமழ துயில் அணைமேல், அப்ப உள்ள இருக்கக்கூடிய கட்டில் தெரியறதான், துயில் அணைமேல் தூக்கத்திற்கு தகுந்த படுக்கையிலே. இந்த படுக்கைன்னு சில பேர் என்ன சொல்லுவானா, எனக்கு எங்க போனாலும் எம் படுக்கையில படுத்தாதான் உண்டு, பெருமாளுக்கு ஆதிசேஷனை போல் இது எனக்கு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்பேற்பட்ட படுக்கையை படைத்த துயிலனை மேல் கண் வளரும், நித்திரை செய்யும், அழகியதாக தூக்கம் படைத்த கண் வளரும் மாமான் மகளே, அம்மானின் பெண்ணே. இந்த பெண்ணுக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. மற்றவாழ்ல ஃப்ரெண்ட்ஸ், she is also a relative as well as a friend. அதனால மாமான் மகளே, அம்மானின் பெண்ணே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய். மற்றவாளான வெறும் தோழிகள், நீ எனக்கு சம்பந்தம் படைத்தவளாச்சே, அந்த உரிமையில கேட்கிறேன், வந்து கதவை திறப்பாயாக. மணிக்கதவம், வீட்டை சுத்தி மட்டும் மணி இல்ல, கதவை பார்த்தாலும் அதுல மணி இருக்கு. மணிக்கதவம், மணிமயமான கதவு தாழ்பாளை திறக்க மாட்டியோ? இப்ப அந்த பெண்ணு பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. வாசல்ல இருந்து கூட்டு பார்த்தா, துவாரம் வழியா சொல்லி பார்த்தா, கேட்கவே இல்லை. அப்ப அந்த அந்த பெண்மணி பக்கத்துல அவ அம்மாவும் இருக்கா. மாமீர், அம்மா, அந்த பெண்ணின் அம்மாவே, மாமிகளே, அவளை தூங்குகின்ற உன் மகளை, ஏன்னா சம்பந்தம் இருக்கு இல்லையா, மாமான் மகளேனா அவளுக்கும் அந்த அம்மாவுக்கும் பொண்ணு தானே, அதனால உன் மகளை எழுப்பீரோ எழுப்ப மாட்டீர்களோ அப்படின்னு கேட்கிறா ஆண்டாள். அப்போ உடனே அவளுக்கு சந்தேகம் வந்துடுத்து. இவளை சொன்னாலும் இவ எழுந்துக்க மாட்டேங்கிறா, அவ அம்மாவை சொன்னாலும் எழுப்பி விட மாட்டேங்கிறா. ஒருவேளை பெண்ணுகிட்ட ஏதோ தோஷம் இருக்கோ, குற்றமற்றது கற்கள், பொண்ணுகிட்ட தோஷம் இருக்கோ என்னவோ. உன்மகள், உன் பெண்ணான இவள் உனக்கு பொண்ணா இருக்காளேவோ, ஊமையோ, ஒருவேளை பேச தெரியாதோ என்னவோ. அப்ப ஆண்டாள் யோசிச்சா, பேச தெரியாதுன்னா காது கேட்குமோனோ, அதுக்காக அவள் எழுந்திருக்கலாமோ. ஓஹோ, பேச தெரியாது, அப்பதான் ஞாபகம் வருது, இல்லாதனவோ அன்றி அல்லது செவிடோ, செவியுள் புகாதபடி இருக்கிற தோஷமுடையவளோ, காது கேட்கலையோ என்னவோ. அனந்தலோ, மதம் பிடித்தவளோ, ஒருவேளை பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு நீங்க ஒருவேளை தனிய வச்சு படுத்திருக்காளோ என்னவோ. ஏம பெருந்துயில், மயக்கமான பெருந்தூக்கத்தை கொடுக்கும் மந்திரம், அந்த மந்திர பட்டாளோ. நீங்களே பெரியவா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேள். அந்த காலத்து தேடு பாம்பு ஏதாவது கடிச்சுடுத்துன்னு வச்சுக்கோ, ஒன்னும் வைத்தியர்கிட்ட போவா ஏதோ மூலிகை வாங்கறதுக்கு, இல்லாட்டா மந்திரம் போடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. மந்திரம் இப்படி அப்படி போட்டா அந்த மந்திரம், த நைட் ஆஃப் த ஸ்கார்பியன், இந்த காலத்துல நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு போயம் படிச்சிருக்கேன், அதான் சொல்லுவா, ஒரு தேள் கடிச்சாலோ கொட்டினா கூட அன்னைக்கு ராத்திரி மந்திரம் தான் போடுவாளாம். ஒருவேளை இவளும் மந்திரப்பட்டாளோ, ஆனா இவ தேளோ பாம்போ கடிச்சு மந்திரப்படல, பகவானின் நாமங்களை போன ராத்திரி நாம சங்கீர்த்தனம் பண்ணி கேட்டு 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 ஒருவேளை இவ ஏம பெருந்துயில், மயக்கமான பெருந்தூக்கத்தை கொடுக்கும் மந்திரம், மந்திர பிரயோகத்தை பட்டாளோ. யாரோ இவளுக்கு பெருமாளுடைய நாமாக்களை சொல்லி மந்திரம் போட்டிருக்காளோ என்னவோ, அடையப்பட்டாளோ. மாமாயன், இப்போ அந்த பெண்ணை நான் எழுப்பணும்னு சொல்றேனே மாமி, ஏன் உன் பொண்ணு எழுப்பணும்னு சொல்றேன் தெரியுமோ? நாங்க யார பாட போறோம் தெரியுமோ? மாமாயன், பெரிய மாயை உடையவனுமான அத்தியாச்சரியமான லீலாச்சேஷ்டிதங்களோடு கூடிய எம்பெருமானை மாமாயன், மாதவன், திருமகளாரின் கேள்வன். தவ தவ என்று சொன்னால் கணவன், வீட்டுக்காரர்னு அர்த்தம். யாருக்கு வீட்டுக்காரர்? மாதவன். மா என்கின்றால் மகாலட்சுமி. ஸ்ரீமத் ராமாயணத்தின் உபோத்காதமே எப்படின்னா, ஒரு மரம், மரத்தில் கிளை, கிளையில 2 பட்சி, வேடுவன் ஒரு பட்சியை கொல்ல, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த துக்கமான துயரத்தை பார்த்த வால்மீகி என்னும் மகர்ஷிக்கு வயிற்றளவும் துக்கம் வர, அந்த துக்கம் தான், சோகம் தான் கழுத்து வழியாக வந்து சோகமே ஸ்லோக ரூபேண மாறிடுத்து.
அப்பதான் ஒரு சாபரூபேன ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். மானிஷாத யத் பிரதிஷ்டாந்த்வம் அகமசாஸ்வதி சமாஹா யத் கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதீஹி காமமோகிதம். எப்படி இந்த கிரௌஞ்ச பக்ஷிகளை நீ பிரித்தாயோ வேடுவனே, நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கின்றேன், நீயும் பெரும் துயரத்தில் படுவாய் என்று சாபம் கொடுத்துட்டார். அப்புறம் யோசிச்சார், ஒரு முனிவருக்கு கொஞ்சம் கட்டுக்கோப்பு வேண்டாமா, சாபம் அடிக்கடி துர்வாசர் மாதிரி கொடுத்துடலாமா நினைச்ச போது நாரதரும் பின்னாடி பிரம்மாவும் வந்து அர்த்தத்தை போதிக்கிறார். மா என்று சொன்னால் மகாலட்சுமி, நிஷாதனா அருகில் இருப்பவன், மா நிஷாத என்னால் மகாலட்சுமியின் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான நாராயணனே, நீ மண்ணுலகில் மனிதனாக பிறந்து சீதா பிராட்டியாய் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியினிடத்திலிருந்து பிரிவாய். அந்த பிரிவின் காரணமாக ஏற்படக்கூடிய கிரந்தமான ஸ்ரீமத் ராமாயணம் உலகத்தில் வெகு காலம் வாழ்ந்திருக்கும். யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயः சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி என்று சொன்னார். அப்பேற்பட்ட மாவான மகாலட்சுமி தவன், அவளுக்கு வீட்டுக்காரனா இருக்கக்கூடிய எம்பெருமான், திருமகளார் தனிக்கள்வன்னர் ஆச்சாரியன் ஆழ்வார் மேல சொன்னார், திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு. இந்த பிரம்மச்சாரி நாராயணன் இருக்கிறவங்க, அதாவது மகாலட்சுமி இல்லாத நாராயணன் வேண்டவே வேண்டான்னு அப்படின்னா நீங்க வாமனன் வேண்டான்னு சொல்றேளா? தேசிகன் சொன்னார், கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பியாயாக. மேல ஒரு மாந்தோல் தரித்தாராம் அந்த சிறு பிள்ளையாக வந்த வாமனன். ஏன்னு கேட்டா மார்பில மகாலட்சுமி, இவர் தன்னை பிரம்மச்சாரின்னு சொல்லிக்க போறார். மார்பில் மகாலட்சுமி அது மாடர்ன் பிரம்மச்சாரி ஆயிடுமே, அதனால மறைச்சாராம் அந்த மாந்தோலால. அதனால சொன்னார், மாதவன் திருமகள் கள்வன் வைகுந்தன். இவன் சாதாரண மகாலட்சுமியுடைய கணவன் நினைக்காத, வைகுண்டத்துக்கு நாதன், திரிபாத் விபூதி உபய விபூதிக்கும் நாதன். ஆழ்வார் கேட்டார், பொன்னுலகாளீரோ புவனமுழுதாளீரோ குறுகினங்காள், உங்களுக்கு இந்த விபூதி வேணுமா, லீலா விபூதி வேணுமா, நித்திய விபூதி வேணுமான்னு கேட்டார். உபய விபூதிக்கும் நாதனாக இருக்கக்கூடிய வைகுந்தன் வைகுண்டநாதன் என்னென்று மாதவனை பாட வேண்டும், ஸ்ரீ சம்பந்தத்தோடு கூடியவன், வைகுண்டநாதனை பாட வேண்டும், மோட்சப்பிரதத்துவத்தோடு கூடியவன். அப்பேற்பட்ட என்னென்று என பலகால் சொல்லி நாமம் பலவும். அப்பேற்பட்ட பகவான், நான் ரெண்டே நாமா சொல்லியிருக்கேன், வைகுண்டநாதன் மாதவன் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல நாமாக்கள் இருக்கு. விஸ்வம் விஷ்ணு, வஷட்காரஹ, பூதபவ்ய பவத் பிரபு, பூதகிருத் பூதபிருத் பாவஹா, பூதாத்மா பூதபாவனஹா என்று 1000 நாமங்கள் இருக்கு. பல நாமாக்களை நம்ம சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமே. நாமாச்சா பஜார், நாமாச்சா பஜார். பண்டரிநாதனை பாடும்போது அந்த அபங் பரிவார்ல சொல்றா, ஒரு பஜார் இருந்துதான், கொத்தவரங்காய் வாங்குறளோ வெண்டைக்காய் வாங்குறளோ அப்படின்னு கேட்கக்கூடியவா, மாதவனை வாங்குறளோ கேசவனை வாங்குறளோ அப்படின்னா நாமாக்களை சொல்லக்கூடிய கூவக்கூடிய ஒரு பஜார் இருப்பது போல் இருக்கக்கூடிய நாமம் பலவும் அநேக திருநாமங்களோடு கூடிய நவின்று. அவன் நாமாவை சொல்லி பார்த்தால் நாக்குக்கு தித்திக்குமே, மனசுக்கு குளிர்ச்சியா இருக்குமே. அதனால மாமீர் உன் பெண்ணை எழுப்பு அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல பிரார்த்திக்கிறாள். இது தேசிகனை எங்கனே குறிக்கும்னு ஒரு கேள்வி. சுவாமி வேதாந்த தேசிகன் ஆழ்வார் ஆச்சாரியர்களின் வழியை பின்பற்றியே வந்தவர். ஆழ்வார்களில் 2 முக்கியமான ஆழ்வார்கள். ஒருவர் சாக்ஷாத்து 4 வேதமான அந்த ரிக் யஜுகு சாம அதர்வணம்ங்கிற 4 வேதத்துக்கு சமமாய் திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி என்று 4 பிரபந்தங்களை கொடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார். 6 அங்கங்கள், சிக்ஷா, ஜோதிஷம், கல்பம், சந்தஸ், நிருக்தம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய 6 அங்கங்களோடு கூடிய 6 பிரபந்தங்களை கொடுத்தவர் திருமங்கையாழ்வார். பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, திருக்குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம் என்னும் 6 பிரபந்தங்களை கொடுத்தவர் அவர். 4 வேதத்துக்கு சமமா நம்மாழ்வார், 6 அங்கங்களுக்கு சமமா திருமங்கை ஆழ்வார். இந்த 2 ஆழ்வார்களுக்கும் தனிப்பெரும் பெருமை, பெருமாளை அனுபவிக்கும் போது பெண்ணாக பாவித்து பார்ப்பார்கள். நம்மாழ்வார் பெண் நிலைமை அடைந்து விட்டார், பராங்குஷ நாயகி. திருமங்கையாழ்வார் பெண் நிலையை அடைந்து விட்டால் பரகால நாயகி. அதுல தாய்ப்பாசுரம் உண்டு. ஒரு பெண் அவதிப்படக்கூடிய பெண்ணின் தாயாக சொல்லுவர், அவதிப்படக்கூடிய பெண்ணாகவே சொல்லுவர், தங்கையாக சொல்லுவர், தோழியாக சொல்லுவர், தோழி பாசுரம் உண்டு. இந்த மாதிரி 4 வகையும் ஒரு பெண், ஒரு நாயிகா பாவத்துக்குள்ள அடக்கம். அங்க பராங்குஷ நாயகி, இங்க பரகால நாயகி. இங்க பார்த்தார் தேசிகன், நானும் மந்திரப்பட்டேன், பெருமாளுடைய அழகுக்கு நானும் வசப்பட்டேன் என்று வேங்கட நாயகி என்கின்ற ஒரு நாயிகா பாவனத்தில் பாடியதுதான் பெண்கள் மட்டுமே பேசி பயிலக்கூடிய
பிராகிருதம் என்னும் மொழியில் ஏற்பட்ட 100 ஸ்லோகங்களை தேவநாதனான தேவாதிநாதன், அதாவது திருவகீந்திரபுரம் எம்பெருமானை தாங்கள் நினைத்து பாடியதுதான் அச்சுய சயயம் என்று சொல்லக்கூடிய அச்சுத சதகம். முகச்சந்த மோழி தின அர மஜ்ஜட்டியோ துஜ்ஜ சிகுர பாரந்தாரோ அகடிய கடனா சச்சிம் சச்சம் டாவேயை தாச சச்ச சமகம் அம்ம குருணமச்சுய ஜீயா சீயா சண்ணமி லத்த பயிட்டோ படிவாய பரமட்டோ வாரேசிய பண்டித அத்தனமம்மானம்னு தேசிகன் 100 ஸ்லோகங்கள் பிராகிருதத்துல எடுத்தார். வெங்கட நாயகியாக, ஏன் மந்திர பட்டாளோ, பெருமாளுடைய வடிவழகில் ஈடுபட்ட அவர் தன்னை ஒரு பெண்ணாக நினைத்து பாடினார். இது 9ஆம் பாசுரத்தின் படியாக ஆண்டாள் வெங்கட நாயகியாக இருக்கக்கூடிய தேசிகனுடைய நாயிகாபாவனத்தையும் குறித்திருக்கலாம். மார்கழி மாதத்தில் பாகவதோத்தமர்களை துயில் எழுப்ப வேண்டும். தனியாக சென்று மட்டும் பகவானை சேவிப்பது சரியல்ல. ஒரு கோஷ்டியாய், ஒரு சத்கோஷ்டியாய், சங்கோஷ்டியாய் சென்று சேவிக்க வேண்டும் என்று ஆண்டாள் நினைத்தாள். தன்னை ஒரு ஆயர் பெண்ணாக நினைத்து ஒவ்வொரு வீட்டின் பெண்ணையும் எழுப்ப ஆரம்பித்தாள். அப்போது 6, 7, 8 3 பாசுரங்களால் 3 விதமான பெண்களை எழுப்பினாள். இப்போ 9வது பாசுரத்தின் பெண் ரொம்ப நெருங்கிய பெண். ஏன்னா அவ உறவுக்காரி, ரிலேட்டிவ். அந்த உறவுக்காரியாக இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பறா. வீட்டு வாசலுக்கு போகும்போதே ஜாஜ்வல்யமா இருக்கு வீடு. அந்த பாசுரத்தின் ஆழ்பொருளை பார்ப்போம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூமணி, மணினா என்ன? ரத்தினம், ஜெம், கற்கள். தூமணினா தூய்மை மிகுந்த, அதாவது தூய்மையோடு இருக்கக்கூடிய ரத்தினங்கள். அப்படின்னா நன்னா அலம்பப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய கற்கள். கரெக்டா? எப்படி எடுத்துக்கலாம்? பொதுவா வந்து இப்ப அந்த காலத்துலலாம் பொதுவா ஏதாச்சும் டைமண்ட் மாதிரி வாங்கினா அதை முதல்ல ஆத்துல வந்து வச்சுப்பா. அந்த அந்த வைரம் என்ற வேலைக்கு நல்ல காரியம்லாம் நடந்ததுன்னா அந்த வைரம் வந்த வேலை நல்லா இருக்குன்னு வைரத்தை வந்து கட்டிடுவா. ஒருவேளை அவசகுணமா நடந்ததுன்னா வைரத்தை கொடுத்துருவா. அது போல இவாளுடைய ஆத்துக்குள்ள இருக்கிற இந்த மணிகளானது தூய்மையானதாக, அதாவது ரொம்ப நல்ல மணிகளா இருக்குங்கிறது. இப்பெல்லாம் ரத்தினங்கள்ல தோஷம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சரி, இப்ப என்னன்னா அந்த டைமண்ட் கட்டிங் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த டைமண்ட் கட்டிங்ல டைமண்ட் கட் பண்றத எதால பண்ண முடியும்? டைமண்டால தான் பண்ண முடியும். அப்போ அதுல ஏதாவது தோஷங்கள் இருக்கா, எங்கேயாவது பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கான்னு பார்ப்பா. அந்த காலத்துல இதை சொல்லும் போது தூமணி, தூய்மை மிகுந்த மணி, எந்த ஒரு தோஷமும் இல்லாத மணி. தூமணி மாடத்து, அந்த மாடத்துல அந்த வீட்டுல வெளிப்புறத்துல அழகா ரத்தினங்கள் பதிச்சிருக்கான். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அதை சுத்திட்டு கேரள கோவில்கள்லாம் எப்படி வரிசை வரிசையா விளக்கேற்றி வச்சிருப்பாளோ அந்த மாதிரி ஏற்றி வச்சிருக்கா. ஆனா விளக்கு ஏத்தி இந்த மணிகள் வந்து அழகா தெரியுதா, கேட்டா மணிகளே விளக்கு போல இருக்கான்னு தெரியாது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. இதுல என்ன தெரிய வருதுன்னா, இந்த எந்த வீட்டுக்கு ஆண்டாள் போறாளோ இவ ரொம்ப ரிச் லேடி. வீட்டுக்கு வெளியில எல்லாம் உட்காந்து வைரத்தை பதிச்சு வச்சிருக்காள். அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, எல்லா பக்கமும் விளக்கெறிகிற மாதிரி இருக்கு. தூபம் கமல். தூபம் கமல்னா, தூபம்னா என்ன? சாம்பிராணியோ இது அகர்பத்தியோ ஏதோ ஒண்ணு. கமல், கமல்னா நல்ல வாசனை இருக்கக்கூடிய. அப்ப வாசனை உள்ள ஏற்றி இருக்கிறது வெளியில வந்திருக்கு. இன்னும் கதவு திறக்கல. ஏதாவது ஒரு துவாரம் வழியா அந்த புகை வரும் இல்லையா? அதனால அந்த தூபம் கமல் ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கோம், அங்க வந்து ஸ்மோக்கே பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் ஸ்மோக் பண்றார், நமக்கு எப்படி தெரிய வரும்? எங்கேயோ ஒரு துவாரம் வழியா வந்து நம்ம போய் சொல்லுவோம். தூபம் கமல் துயில் அணை மேல் கண் வளரும். தூபம் கமல், நல்ல வாசனை வரக்கூடிய அந்த வீடு கமல். துயில் அணை மேல் கண் வளரும், அதுல துயிலக்கூடிய ஒரு பெண். அணை மேல் கண் வளரும், நல்ல ஒரு படுக்கையில படுத்துட்டு இருக்காளாம் அந்த பெண். அந்த படுக்கை எப்படி இருக்குன்னு இந்த பாசுரத்துல சொல்ல, இந்த பாசுரத்தை சொல்றான். 19வது பாசுரத்துல குத்து விளக்கெரிய ஒட்டுக்கார் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம் சொல்றாளா. அப்போ வந்து அந்த படுக்கை எப்படி இருக்குன்னு சொல்றான். இந்த இடத்துல துயிலணை மேல் கண் வளரும் யாருகோ? மாமான் மகளே.
மற்ற பாசுரங்கள்ல கூட்ட மாதிரி யாரோ பெண்ணில்லை, நீ என்னுடைய சொந்த மாமாவோட பொண்ணு, நீ மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய், மணிகள் பொருந்திய கதவை தாழ் திறவாய், அந்த கதவை திறக்க மாட்டியா? மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பிடும். ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க எல்லாம் வெளியில தியேட்டரு அங்க இங்கெல்லாம் போனா இன்னும் போகும்போது கதவு திறக்கலைன்னா அவருக்கு போகுமா, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவர் திறப்பார். அதனாலதான் நம்ம வந்து அந்த என்ன பண்ண அண்டாக்கா கசம் அபுகா ஹுக்கும் திறந்திரு சீசேமே, அவர் நன்னா அவர் வந்து திருப்பாவையெல்லாம் கேட்டிருக்கார். அதனால மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். மணிக்கதவம் தாழ்த்திரவாய், அதுல இருக்கக்கூடிய தாழ்பாட திறக்க மாட்டியா? மாமி அந்த பெண் இப்போ பதில் சொல்லல. அப்படி சொல்லாத போது மாமீர் உள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அம்மாவா இருக்கக்கூடியவா, அவளை என்னன்னு கூப்பிடுறது? அவளை மாமான் மகளேன்னு கூட்டாச்சு. அப்ப அவ அம்மாவை என்னன்னு கூப்பிடுறது? மாமீர். மாமீர் அவளை எழுப்பீரோ. இதுல இருந்து என்ன தெரிய வருது? முன்னாடி ஜன்னலை திறந்து ஆண்டாள் பார்க்கல, இப்ப திறந்துருக்கா. அதனாலதான் மாமி தெரியுறா. மாமி தெரியறதோட இல்லாம மாமி எழுந்துட்டா. புரியுதா? இல்லட்டா மாமியை வேற இப்ப எழுப்பணுமே. இப்போ அந்த மாமி எழுந்ததுனாலதான் மாமி வந்து பொண்ணு எழுப்ப சொல்றா. இப்ப மாமி எழுந்துக்கலாம், மாமியும் எழுப்பணும். அவளுக்கும் ஒரு திருப்பள்ளி எழுச்சி தனியா பண்ணணும். மாமீர் அவளை எழுப்பீரோ. மாமி நீங்க எழுந்துட்டே, உங்க பொண்ணு இன்னும் எழுந்துக்கலையே, அவளை எழுப்பீரோ. மாமி பதிலே சொல்ல போல இருக்கு. அந்த மாமி ஏதோ வந்து கேட்டு கேட்காத மாதிரி இருந்திருக்கா. மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள் தான், உன்னோட பொண்ணு ஊமையோ, பேச தெரியாதவளோ, அன்னி செவிடோ, கேட்க முடியாதவளோ, அன்னி செவிடோ, அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. ஒருவேளை நேத்தி முழுக்க பாகவதம் கேட்டுட்டு ராமாயணம் கேட்டுட்டு பெருமாளுடைய அந்த வடிவழகில ஈடுபட்டவளாய், பெருமாளுடைய குணாதிசயங்களில் ஈடுபட்டவளாய், அந்த பெருமாள் என்னும் அவனுடைய அழகே மந்திரமாக பட்டாளோ. ஒண்ணு இல்லை. இப்போ தேள் கடிச்சா என்ன பண்றது? டாக்டர் கிட்ட போடணும். அப்புறம் தேள் என்ன பண்றது? சாப்பிடணும். என்ன பண்ணலாம்? தேளை அம்மா கிட்ட போய் முதல்ல அது தேள்னு ஒண்ணு தெரியுமா? ஏதோ சார் தேளும் பாம்பு ஏதோ ஒண்ணு அது கடிச்சு விட்டு, அதனால உடனே டாக்டர் கிட்ட போறோம். ஒரு காலகட்டத்துல இன்னும் சில இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல எல்லாம் வேப்பல் அடிப்பா, அப்புறம் மந்திரம் பண்ணிடுவா. பாரு, இந்த நைட் ஆஃப் தி ஸ்கார்பியன் ஒரு பியூட்டிஃபுல் போயம் இருக்கு. அந்த நைட் ஆஃப் தி ஸ்கார்பியன்ல சொல்லுவா, அந்த தேள் கடிச்சுடுத்துனா ராத்திரி முழுக்க சான்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி மந்திரப்பட்டாளோ, அந்த கால ஜுரம் வந்துடுத்துனா கூட போய் மந்திரம் அடிச்சுன்னு சொல்லுவா. அதனால மந்திரப்பட்டாளோ, அல்லது இது சாதாரணமா அர்த்தத்தை வச்சுட்டா யாரோ வந்து இந்த வேப்பிலை அடிச்சா அத்த அடிச்சா இத்த அடிச்சான்னு வச்சுக்கலாம். ஒண்ணுமே இல்லை. பெருமாளுடைய வடிவழகில் ஈடுபட்டவளாய் இருக்கும் போது அந்த பெருமாளுடைய குணாதிசயங்களை கேட்டாளோ. அதனால இதை சொல்லும் போது ஆண்டாள் மந்திரப்பட்டாளோ. மாமாயன். சரி, இதெல்லாம் சொல்லணும். உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்லணும், நம்ம யார பாட போறோம் அப்படின்னுட்டு. அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண் கேட்போம், யார பாட போறோம். அப்ப அவ சொல்றா மாமாயன். மாயன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. எந்த பாசுரம் இது? மாமாயன். மாயனுக்கெல்லாம் சூப்பர். இப்ப சர்ஃபிக்சல் அப்படிங்கிற மாதிரி மாயன் மாமாயன் சூப்பர் மாயனா இருக்காரு. ஏன்னா இப்ப யாராவது இப்ப மாயன்னு சொன்னோம்னா, எங்க ஊர்ல கூட சார், எங்க ஊர்ல மாயசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாயசாமிக்கும் மாயன் மாமாயன் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது மாயன் அப்படின்னு வச்சுட்டா பெருமாள், மான்னு சொன்னா மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு மாயனாய் மணாளராய் இருக்கக்கூடிய மாமாயன். மாதவன் அடுத்த வார்த்தை வந்துட்டு திரும்பி மகாலட்சுமி வந்துட்டாள். இந்த மாதவன்கிற வார்த்தை மறுபடியும் வரும். எங்க? அலைப்பாயுதையில எங்க வரும்? வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை வருமா? அதனால மாதவன் மாமாயன், மாதவன் வைகுந்தன். சரி, இப்ப இந்த மாதவன் சொல்லியாச்சு. இப்ப மகாலட்சுமிக்கு மணாளன். அவர் யாருக்கெல்லாம் அதிபதி? எங்க இருக்கார்? வைகுந்தன். வைகுந்தத்தை கொடுக்கும் எம்பிரான் அங்க இருக்கார். வைகுந்தன் என்று என்று அப்படின்னு நாம் பாடிக்கொண்டே மாதவன்னு பாடலாம், கேசவன்னு பாடலாம், வைகுந்தன்னு பாடலாம், மாமாயன்னு பாடலாம். அதோட நிக்கணுங்கிறதுல என்று என்று எப்படி நம்ம வந்து உனக்கு எல்லாம் எட்ஸெட்ரான்னு சொல்றோமோ, உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்? எனக்கு பாஸ்தா சாப்பிடணும், பீஸா சாப்பிடணும், மேகி சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், சாக்லேட் சாப்பிடணும், லாலிபாப் சாப்பிடணும், மேலே சாப்பிடணும், மேலே சாப்பிடணும், மேலே சாப்பிடணும், இந்த மேலே 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 தான் என்று என்று. நாமம் பலவும். இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நாமம். நாமம் பலவும். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பலவும். அப்படின்னா அவ இவ்வளவு நாமங்கள் சொல்றதா இருந்தா அவ என்ன சொல்லிட்டு இருக்கலாம்?
விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கலாம். அதனால என்னென்று நாமம் பலவும் நவின்று நன்றாக சுவைத்து நாக்குக்கு ருச்சிகரமாக இருக்க வேண்டும். நீ லாலிபப் சாப்பிட்டா நாக்கு ஸ்வீட்டா இருக்குமா, லாலிபப்னு சொன்னா நாக்கு ஸ்வீட்டா இருக்குமா ருத்ரன்? சாப்பிட்டா தானே சார், இது கூட தெரியாம நீங்க உட்காந்து கதை சொல்லிட்டு கேள்வி சாப்பிட்டா தானே ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா? ವಿಷ್ಣು ಒಂದು ಮೈಸೂರು ಪಾಕ್ ನೀವು ತಿಂದಿದ್ರೆ ಸ್ವೀಟ್ ಆಗಿರತ್ತಾ, ಇಲ್ಲಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಮೈಸೂರು ಪಾಕ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸ್ವೀಟ್ ಆಗಿರತ್ತಾ? சாப்பிட்டா தான் சார் ஸ்வீட்டா இருக்கும். விஷ்ணு சொல்றான், ருத்ரன் சொல்றது தான் சார் நானும் சொல்றேன். நீங்க என்ன இது கூட தெரியாம புரியாதவரா இருக்கீர். ஆனா பெருமாளுடைய தரிசனத்தை பார்த்தா மட்டும் சந்தோஷமா இருக்காதான். பெருமாளுடைய நாமாவை சொன்னாலே அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குமா, சுகர் லெவல் ஏறுமா. அதனால நாமம் பலவும் நவின்று ஏலோர் என்பாவாய், அந்த பெருமானை பாட வேண்டும் என்பதுதான் ஆண்டாளுடைய இந்த 9வது பாசுரத்தின் கருத்து. அதனால இந்த 9வது பாசுரத்தால் ஆண்டாள் தன்னோட கூட ஒரு சம்பந்தம் பெற்ற பெண்ணை எழுப்புறார். இது ராமானுஜருடைய சரித்திரத்துல ராமானுஜருக்கு எத்தனையோ சிஷ்யர்கள், அதுல ரொம்ப பிரதானமானவர் கூரத்தாழ்வார். இன்ஃபேக்ட் ராமானுஜரோட வயசுல பெரியவர். ஆனா அவருக்கு வாழ்க்கையில ஒரு குறை என்னன்னா, ராமானுஜருக்கு சொந்த தங்க பிள்ளை முதலியாண்டார், இன்னொரு தங்க பிள்ளை நடாதூர் ஆழ்வார், சொந்த கசின் கோவிந்தர் என்கின்ற எம்பார். இவெல்லாம் ராமானுஜரோட சரீர சம்பந்தம் பெற்றவர்கள். எனக்கு மட்டும் அந்த சரீர சம்பந்தம் இல்லாம போயிடுது. அதனால ஆண்டாள் அந்த குறை தீர்வதற்காக மாமி, மாமான் மகளே அப்படின்னு சொல்லுவதையும் நம் பெரியோர்கள் எண்ணியிருக்க. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலெனைமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்த நென்னென்னு நாமம் பலவும் நவின்னேலோர் எம்பாவாய். Here, Andal along with her friends has reached the outskirts or the outside of a house of Pasuram 9, that is type 4 Bhagavatottama Stree girl. Now outside the house, while they are all standing, she tells the description of the house. She tells Toomani Madattu. Toomani in Tamil is Tooya Mani, flawless gem. You will all be amazed. I remember the days when you will all know, elderly people will know, if you have to make jewelry out of diamonds, they will ask the diamond merchant to come home, give the bunch of diamonds, whether they are blue jackers or normal diamonds, and then they will keep the diamonds for a few days in the house. They will check how the events turn in the consecutive days. If they are very auspicious, they will keep the diamonds. If they are not, they will give back the diamonds. Because it is believed in the Ratna Shastram that if the cutting or the polishing of that particular gem is not good, it will have a blemish, a flaw. And that flaw will not be auspicious to the house. It could be a belief. So, but the gems that Andal is talking about are flawless, errorless, blemishless. Toomani Madattu. So all these flawless gems have been taken. Toomani Madattu Shutrum Vilakkeriya. Now all these gems have been placed on the walls of the house of this girl. She's a very rich girl. So the walls of the house are resplendent with the rubies of Myanmar, the sapphires of Sri Lanka, the pearls of Tuticorin, the diamonds of South Africa. So the house has been beautified by these gems. Toomani Madattu, at times Andal tells, it looks as if I'm visiting a Kerala temple, because in a Kerala temple around the Ambalam they will light 1 lakh lights, and at one point in time you will not know whether you're on earth or Devalokam. Toomani Madattu Shutrum Vilakkeriya Doobam Kamala. Oh, the incense sticks have been lit, so there is immense smell with effervescence. Doobam Kamala துயிலனைமேல் கண்வளரும். With all this beauty around, comforts around, here is my friend who's reclining on the couch. So துயிலனைமேல் கண்வளரும். She is related. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். You are related to me. Why don't you come and open the door? The others were only friends. You are my friend as well as my relative. மாமான் மகளே
Manikadavam Taltiravai, why don't you come and open the doors which have been studded with these gems? So, Manikadavam Taltiravai. Now the girl is not answering. Now Andal thought the only way is to ask the girl's mother to help. Mamir, the girl's mother, Mamir, avalai eluppiro, why don't you wake her up? Unmagaldan, I spoke to your daughter. Your daughter is not answering. Maybe she is unmagaldan, umayo. Maybe she wants to talk but she is dumb. She can't talk. Anni shevido. Maybe first of all she is deaf. Anantalo eva perintuyil mandirapattalo. But I'm sure your daughter is neither deaf nor dumb. I'll tell you what has happened. The previous night she must have engaged herself in bhakti so much so that you wanted to take her to a person who gives a lot of charms, mantric charms. So he has recited the names of the Lord, and the names of the Lord have put her on a high and she is sleeping. So Mandirapattalo, Mamayan, Madhavan, Vaikundan, Ennennu. But whom are we going to sing praises about? The one who has charmed her the previous night, the same person we are going to sing. Mamayan, the one with Atyascharya Leela Cheshtitam. Madhavan, the one who is a consort of the great Mahalakshmi. Vaikundan, the one who owns the celestial abode called Vaikuntham. Namam Palavum Navinnelo Nemparembavai. The only good thing that our tongue can get in this Janma is to sing his praises. Why don't you advise your daughter to get her out of the house and join us as a group of Bhagavata Goshti, tells Andal in this Pasura. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும்
நாமம் பலவும் நவிழேலோ எம்பவாய். நாமம் பலவும் நவிழேலோ Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yadiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurappadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center.
On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.